அண்ணா வணக்கண்ணா. வாயா விநாயகா, என்ன நேரத்துக்கு உட்காரு. நான் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் அந்த வீட்டை விற்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்கள் அப்படி விற்கிற மாதிரியா இருந்தால் வெளியே யாருக்கு அதை தான் கொடுப்பீங்க. நானும் அந்த வீட்டில் ஒரு 7 வருஷமாக வாழ்ந்து பழகிட்டேன். அந்த வீட்டோட மதிப்பு, இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே வாங்கலான்ட்டு இருக்கேண்ணா. நான் வீட்டை விற்க போறேன் யார்ட்டையா சொன்னேன்? வீட்டை இடிச்சிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டலான் இருக்கேன். வீடை விற்கிற மாதிரிலாம் ஐடியா இல்லை. இந்த ஏரியாவில் இடத்தோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? நீ என்னடானா? அது போக பக்கத்தில் ஐடி பார்க்லாம் நிறையா வந்துருச்சு. அப்பார்ட்மெண்ட் மாத்திரம் கட்டி வாடகைக்கு விட்டா வருமானத்தை அள்ளிடலாம். அது தெரியாம வீடை விற்கிற ஐடியாலாம் இல்லை. போ. விநாயகம், ஒரு நிமிஷம் இல்லை. நான் அப்படியே வீடை கொடுக்குமா இருந்தாலும் அது வாங்குற அளவுக்கு உன்ட்ட வசதி இருக்கா? உன்னால எவ்வளோ புரட்ட முடியும்? ஒரு 2 லட்சம், ஒரு 3. அந்த இடத்தோட மதிப்பு 7 லட்சம் ரூபா. நீ பேச பார்த்தா உன்ட்ட பணம் நிறைய வச்சிருக்க போல இருக்க. எவ்வளோ வச்சிருக்க? இல்லைண்ணா, கையில் ஒரு 2 லட்ச ரூபா பணம் வச்சுருக்கேன். அப்புறம் சுந்தரியோட நகை அது இதுன்னு கட்டி ஒரு 4 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணியிருக்கேன். காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருக்கியா? பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில புது கழிப்பிடம்னு ஒன்று இருக்கும். அதோட மதிப்பீடு எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம் ரூபா. நீ வச்சிருக்க 4 லட்ச ரூபா வச்சு இந்த காலத்தில் ஒன்றும் செய்ய முடியாது. வீடை விலை பேச வந்துட்டானா? போப்பா. கவலைப்படாதீங்க தம்பி, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட சொந்த வீடு கட்டி குடி போவீங்க தம்பி. கட்டியாச்சுங்கண்ணா. என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாண்ணா, இப்போ அந்த புது வீடு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிட்டு இருக்கேன். வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். அண்ணா ரோட்டை பார்த்து ஓட்டுங்கண்ணா. ஓகே தம்பி, ஓகே தம்பி.